வணக்கம். நான் தேவு மேத்யூ. போன எபிசோட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது டிஃபரன்ஸ் பிட்வீன் கர்நாடிக் மியூசிக் அண்ட் வெஸ்டர்ன் மியூசிக்கோட 3 டிஃபரன்சஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் மோனோஃபோனிக் மியூசிக் அண்ட் பாலிஃபோனிக் மியூசிக், தென் ஹார்மனி அண்ட் மெலடி, தேர்ட் ஒன் கமகா அண்ட் விப்ராட்டோ. அந்த வீடியோ பார்க்கணும்னா இந்த ஐக்கன்ல கிளிக் பண்ண போதும் you can watch that video. இன்னைக்கு நம்ம பேச போறது fourth difference of Carnatic music and Western music, chest voice and head voice. Carnatic musicல நம்ம யூஸ் பண்றது chest voice, Westernல நம்ம யூஸ் பண்றது ஹெட் வாய்ஸ். கர்நாடிக் மியூசிக் நம்ம பாடும்போது நம்மளுடைய நார்மல் சவுண்ட்ல தான் நம்ம கர்நாடிக் பாடுவோம். வெஸ்டர்ன் வரும்போது நம்ம நார்மல் சவுண்டும் யூஸ் பண்ணுவோம், அதே டைம்ல ஹெட் வாய்ஸும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், கர்நாடிக்ல நம்ம கீழ் பாயில இருந்து மேல் கா வரைக்கும் போவோம். பாதனி சரே கமா பாதனி சரே கா சரி சானி தபா மகரே சானி தபா. இதுவே நம்ம வெஸ்டர்ன்ல வரும்போது கர்நாடிக்ல நம்ம எந்த ரேஞ்ச் வரைக்கும் போனோமோ அதை விட மேல போக நம்மளால முடியும். நான் பாடி காட்டுறேன். பாதனி சரே கமா பாதனி சரே கமா பாதனி. இது என்னோட மேக்ஸிமம் ரேஞ்ச். ஒரு சில பேருக்கு இது விட கம்மியா தான் கிடைக்கும், இன்னொரு சில பேருக்கு இது விட மேல போக முடியும். அது அவங்க பிராக்டிஸை பொறுத்து. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க, என்னால ஹை பீச் பாட முடியல, என்னால ஹை பீச் போக முடியாது, எனக்கு ஹை பீச் கிடைக்காது, ஒரு சில சாங்ஸ் என்னால பாட முடியாது. அப்படியெல்லாம் இல்லை, இதெல்லாம் நம்ம பிராக்டிஸை பொறுத்து தான். கர்நாடிக்ல நம்ம யூஸ் பண்றது செஸ்ட் வாய்ஸ். செஸ்ட் வாய்ஸ்னா நம்ம பேசும்போது நம்ம எந்த சவுண்ட் யூஸ் பண்றேனோ அதே சவுண்டை யூஸ் பண்ணி நம்ம பாடுறது. நான் பாடி காட்டுறேன். ஒரு கர்நாடிக் டிவோஷனல் சாங் பாடி ஐ வில் எக்ஸ்பிளைன். என்ன தவம் செய்தனே யசோதா, என்ன தவம் செய்தனே யசோதா, என்ன தவம் செய்தனே யசோதா. இப்ப நான் எந்த சவுண்ட்ல உங்ககிட்ட பேசினேனோ அதே சவுண்ட்ல தான் நான் பாடினேன். இதுவே நம்ம வெஸ்டர்ன்ல வரும்போது, வெஸ்டர்ன் சொன்னா உங்களுக்கு புரியறதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியா சினி மியூசிக் அப்படி சொல்லலாம். சினி மியூசிக்ல நம்ம ஹை பீச் யூஸ் பண்ணுவோம். ஹை பீச் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். கர்நாடிக்ல நம்ம ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணா அது தப்புன்னு அவங்க சொல்லுவோம். அது கரெக்டு தான், அது தப்பு. அவங்க ஸ்டைல்ல ஹெட் வாய்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, செஸ்ட் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும். வெஸ்டர்ன் வரும்போது நமக்கு ஹெட் வாய்ஸும் செஸ்ட் வாய்ஸும் யூஸ் பண்ணலாம். சினி மியூசிக்ல நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம், ஹெட் அண்ட் செஸ்ட் ரெண்டு வாய்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதோட ஒரு எக்ஸாம்பிள் பாடி காட்டுறேன். ஒரு பழைய சாங் பாடி காட்டுறேன். அதுல நம்ம யூஸ் பண்றது ஹை பீச் மட்டும்தான். அந்த சாங்ல ஃபுல்லா ஹை பீச் தான் இருக்கும். மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, தானனானனா ஆமா நானனானனா தானனானனா. நெஞ்சமே பாட்டிடுது, அது நாயகன் பேரெழுது. மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடி மெதுவாக வீச. இது என்னோட ஹெட் வாய்ஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இப்போ ஹெட் வாய்ஸும் செஸ்ட் வாய்ஸும் சிங் பண்ணியும் நம்ம பாடலாம். அப்படி பாடும்போது தான் சினி சாங்ஸ் எல்லாம் நம்மளால ஈஸியா பாட முடியும். சுந்தரி
கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தீதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக நானுனே நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேன் அதற்காக. இது எல்லாராலையும் பண்ண முடியும். அதுக்கு தேவையான ஒரே ஒரு சொல்யூஷன் ப்ராக்டிஸ். நம்மளோட செஸ்ட் வாய்ஸும் ஹெட் வாய்ஸும் சிங் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹெட் வாய்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சவுண்டும் நார்மல் வாய்ஸும் ஒரே மாதிரி சிங்க் ஆகிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ 5வது டிஃபரன்ஸ், சிங்கிங் மனோதர்மம் அண்ட் சிங்கிங் ஸ்டாஃப் நோட்டேஷன். கர்நாடிக்கில் நம்ம ஒரு புக்கில் எழுதி வச்சு அதை அப்படியே பார்த்து பாட மாட்டோம். ஆன் த ஸ்பாட்டில் நம்ம பாடுவோம். ஒரு கச்சேரியில் நம்ம ராகாலாபின பாடும்போது அந்த டைமில் நம்ம பாடுற மனோதர்மம் ஆன் த ஸ்பாட்டு தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ராகத்தில் ஒரு மியூசிஷியன் பாடின மனோதர்மம் அதே ராகத்தில் இன்னொரு மியூசிஷியன் பாட மாட்டோம். 2 மனோதர்மமும் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது ஏன்னா ஆன் த ஸ்பாட்டில் அந்த ராகம் பேஸ்டாக நம்ம மனசில் என்ன வருமோ அதுதான் நம்ம அப்போ பாடுவோம். அதோட பேர் தான் மனோதர்மம். இதுவே நம்ம வெஸ்டர்னில் பார்த்தா ஆன் த ஸ்பாட்டில் நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி அது புக்கில் ஸ்டாஃப் நோட்டேஷனில் எழுதி வச்சுருக்கோம். அது பார்த்து நம்ம ரீட் பண்ணுவோம். ஆன் த ஸ்பாட்டில் எதுவும் நம்ம அப்போ பாட மாட்டோம். அந்த புக்கில் என்ன எழுதி வச்சுருக்கோம் அதுதான் பாடுவோம். அதே சாங் இன்னொருத்தர் பாடினாலும் அப்படியே தான் இருக்கும். பிகாஸ் அந்த புக்கில் அதை அப்படியே எழுதி வச்சுருக்காங்க. கர்நாடிக்கில் வரும்போது ஒருத்தர் பாடின மனோதரமும் இன்னொருத்தர் பாடின மனோதரமும் டிஃப்ரெண்டாக இருக்கும். வெஸ்டர்னில் வரும்போது ஸ்டாஃப் நோட்டேஷன் புக்கில் எழுதி வச்சுருக்காங்க. அதனால எவ்வளோ பேர் அந்த ஸ்டாஃப் நோட்டேஷன் பார்த்து பாடினாலும் அது ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கும். மியூசிஷியன் பாடின மனோதர்மம் அதே ராகத்தில் இன்னொரு மியூசிஷியன் பாட மாட்டோம். 2 மனோதர்மமும் டிஃப்ரெண்டாக இருக்கும். இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. வெஸ்டர்ன் மியூசிக் அண்ட் கர்நாடிக் மியூசிக்கோட நிறைய டிஃப்ரென்சஸோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை.